அடேங்கப்பா, நான் உங்களுக்கு $9800 தர்றேன். இந்த ஆளு ஒரு சிங்கிள் பீஸ் $9000 தர போறானாம். ராபர்ட் மெக்கால பார்த்தா சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கான். சாந்த ஸ்வரூபம், கச்சிதம், ஒரு அமைதியான வாழ்க்கை, புறநகர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இவனுக்குள்ள ஒரு பயங்கரமான கடந்த காலம் இருக்கு. அது நிறைய சீக்ரெட்டான விஷயங்களும் கொடூரமான திறமைகளும் நிறைஞ்சது. அது அவன் இனிமே யூஸ் பண்ண விரும்பல. ஒரு விமோசனம் தேடி ராபர்ட் ஒரு அமைதியான வாழ்க்கையை கட்ட முயற்சி பண்றான். ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர்ல வேலை செஞ்சுட்டு வன்முறையை தூரத்துல வச்சிருக்கான். எல்லாம் மாறுது. எப்போனா டெர்ரிங்கிற ஒரு பொண்ணு ரஷ்யன் மாஃபியாவால நடத்தப்படுற ஒரு கொடூரமான மனித கடத்தல் வலையில மாட்டிட்டு தவிக்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ சுகா? அடி வாங்கி மனிதமில்லாம ஆக்கப்பட்டு டெர்ரி ராபர்ட் உள்ள மறைஞ்சி இருந்த ஒருத்தன் வெளியே கொண்டு வந்து நிறுத்தரா. ஒரு நீதியுணர்வு. அதை அவன் இனிமே தவிர்க்கவே முடியாது. சட்டம் அப்பாவிகளை காப்பாத்த தவறும்போது ராபர்ட் வெளியே இறங்குறான். இருள் சூழ்ந்த நிழல்கள், வின்கென்ஸ் எடுக்கப்பட்ட வாக்குகளோடு ஒரு சக்தி பிறக்குது. அதுதான் சமநிலையை திரும்ப கொண்டு வரப்போகுது. ராபர்ட்னு ஒரு மனுஷன். அறிவு, துல்லியம், அதோட மரண அடி கொடுக்கிற காம்பேட் ஸ்கில்ஸோட சைலண்ட் அவெஞ்சரா மாறுதான் பாருங்க. ஹெல்ப்லெஸ் மக்களுக்கெல்லாம் அவன் ஒரு கிரிம் ரீப்பர் ஆட்டம். ஒவ்வொரு மூமெண்ட்டும் கல்குலேட்டட், ஒவ்வொரு அடியும் ஒரு வார்னிங். யாரு தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு சேஃப் ஹேவன்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா த ஈக்குவலைசர் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் எப்பவும் போல ஹார்ட்வேர் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. அப்பவும் ராபர்ட்டோட பிரெசிஷனும் டிசிப்ளினும் குறையவே இல்லை. அவனோட கோவர்க்கர்ஸ் அவனோட டயர்லெஸ் ஒர்க்கை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அதுக்கு மேலேயும் ஒன்று பார்க்குறாங்க. அவன் ஒரு ரொம்ப கிண்டான ஜென்ரஸான மனுஷன்னு. அதுல ஒருத்தன் ரால்ஃபி, ஒரு யங் எம்ப்ளாயி, செக்யூரிட்டி கார்டு ஆகணும்னு பெரிய ட்ரீம்ஸ் வச்சிருக்கான். ராபர்ட் அவனுக்குள்ளே இருக்கிற ஸ்பார்க்கை பார்த்துட்டு களம் இறங்குறான். கைட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ரால்ஃபியை பெட்டரா மாற்ற ட்ரை பண்ணுறான். ராபர்ட் என்ன பண்ணாலும் கால்குலேட்டடாக பண்ணுவான். டெய்லி டாஸ்க்ஸில் டைம் வச்சு டெஸ்ட் பண்ணுவான். எப்பவும் அவனோட ஆக்யூரசியை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். பெர்ஃபெக்ஷன் தான் அவனோட குறிக்கோள். ஆனால் இந்த காம் ரூட்டீனுக்குள்ள ஒரு அடங்காத மனசு. ராத்திரியானா தூக்கம் கண்ணில் இல்லைங்க, நிம்மதியே இல்லை. தூக்கம் தொலைஞ்சு போய் ஒரு சின்ன டைனர் பக்கம் போறாரு. ராத்திரி பூரா டீயை குடிச்சுக்கிட்டே புஸ்தகத்துல மூழ்கிடுறாரு. அங்கதான் டெரிய பாக்குறாரு. ஒரு பொண்ணு, பாதுகாப்பில்லாத ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைய வாழ்ற பொண்ணு. ராத்திரி பூரா 2 பேரும் பேசாமலே உட்கார்ந்து இருக்காங்க. 2 அந்நியர்கள். பொதுவா எதுவுமே இல்ல, ஆனா தனிமை மட்டும் 2 பேருக்கும் பொதுவா இருக்கு. ராபர்ட் கையில வச்சிருக்க மோபி டிக் புஸ்தகம் அவளை இழுக்குது. ஒரு நாள் அந்த கதையை சொல்லுறியான்னு கேக்குறா. மறுநாள் ராத்திரி ராபர்ட் புஸ்தகத்தோட திரும்பி டைனருக்கு வர்றாரு. டெரியும் வர்றா, வேலைக்கு போற ட்ரெஸ்ல. ரொம்ப ஓப்பனா, கொஞ்சம் எக்ஸ்போஸ்டா இருக்கா. அவ பேசுறதுக்குள்ள அவ ஃபோன் பஸ் ஆகுது. அவ பாஸ் ஸ்லாவி, ஒரு கிளையண்ட் வெளியில வெயிட் பண்றதா சொல்றான். டெரி போக விரும்பல. அவளுக்கு அந்த மனுஷனை தெரியும். கொடூரமானவன், ரூடானவன், ஆபத்தானவன். அவ மறுக்கிறாள். ஆனா ஸ்லாவி சீக்கிரமே அவளை அடக்கிடுறான். ஆர்டர்னா ஆர்டர் தான், மறுக்கிறதுக்கு வழியே இல்ல. டெரி தயக்கத்தோட ஒத்துக்கிட்டு வெளியில போறா. கிளையண்ட் கார்ல ஏறி போறா. ராபர்ட் எல்லாத்தையும் பார்க்கறான். அவ முகத்துல இருக்கிற பயத்தை பார்க்கறான். கண்ட்ரோல்ல வச்சிருக்கானுங்க, அதையும் பார்க்கறான். ஆனா இப்போதைக்கு அவன் எதுவும் செய்யல. பாருங்க, செக்யூரிட்டி கார்டு ஆக்க போறாங்க. ஆஹா, அடுத்த நாளே ராபர்ட் வேலையை விட்டுட்டு ரால்ஃபி ட்ரைனிங் கொடுக்க போறாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேற நெருங்கிடுச்சு. ரால்ஃபி டென்ஷன்ல வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ட்ரில்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்காம். தன்னம்பிக்கை தளர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ராபர்ட் விடாம அவரை புஷ் பண்ணிட்டே இருக்காரு. எவ்வளவு ஃபர்ம், ஃபோக்கஸ்ட், ஸ்டடி பாருங்க. அன்னிக்கு ராத்திரி ராபர்ட் மறுபடியும் டைனர் வர்றாரு. டெரி திரும்பவும் அங்க இருக்கா. ஆனா ஏதோ சரியில்லை. ரொம்ப டிஸ்டன்ட் டென்ஸா இருக்கா. அவளோட ஸ்பார்க்கியே போயிடுச்சு. ராபர்ட் கவனிச்சிட்டாரு. ஒன்னும் பேசாம அவளை வர சொல்றாரு. இப்போதான் லிசன் பண்ண டைம். லேட் நைட் டாக்ல டெரி உண்மையை சொல்றா. அவளோட உண்மையான பேரு அலினா வாம். எல்லாரும் கூப்பிடுற பேரு வேலைக்காக வச்ச பேரு. அவ ஸ்லாப் கண்ட்ரோல்ல மாட்டி ஒரு டெட் கட்டிக்கிட்டே இருக்காளாம். அது எப்போ முடியும்னே தெரியாதாம். ஆனா இதெல்லாம் தாண்டி அவளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. சிங்கர் ஆகணுமாம். அதை விட்டு கிடுக்கவே இல்லை. அதனால ராபர்ட் கிட்ட ஒரு சிடி கொடுத்து லிசன் பண்ணி அவளோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றா. அன்னிக்கு நைட் ஒருதலை காதலை இல்ல. ராபர்ட்டையும் மனசை திறந்து பேசுறாரு. அவருக்கு ஒரு காலத்துல வைஃப் இருந்தாங்களாம். இப்போ அவ இல்ல. ரீடிங்னா என்னன்னே தெரியாம. அடேங்கப்பா, அவன் அந்த திங்க் எடுத்தான். அது அவளோடது. ஆனா அவன் ஆரம்பிச்சிட்டான். அவளோட மெமரியில கனெக்ட் ஆகிட்டான்.
வேற வழியே இல்லைங்க. அதுதான் அவளோட ஒரே பீஸ். இன்னும் ஹோல்டு பண்ண முடியுது. ஆஹா, அந்த மொமெண்ட் வேற லெவல், குவைட்டா, ரியலா இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே வாக்கிங் போறாங்க, பேச்ச கண்டினியூ பண்றாங்க. யோ முடியல. அது நீடிக்கல. ஒரு கார் வந்து நிக்குது. 2 மென் இறங்குறாங்க. ஒருத்தன் ஸ்லாவியோ ஆங்கிரியா இருக்கான். ஒரு எக்ஸாம்பிள் காட்ட ரெடியா இருக்கான். அலினாவை ஹார்டா அட்டாக் பண்றான். கிளையண்ட்டை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாளாம். என்ன கொடுமை. ஆனா அவ தன்னோட கிரவுண்ட்ல நிக்கிறா. கிளையண்ட் தான் ஃபர்ஸ்ட் அவளை அட்டாக் பண்ணானா. ஸ்லாவியோ ரைட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஸ்லாவியோ கவலைப்படல. அவளை பிடிச்சி கார்ல தள்ளறான். அப்புறம் ராபர்ட்டை திரும்பி பார்க்கறான். அவனும் இன்னொரு பையர்னு நினைச்சிட்டு இருக்கான். வேற கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, பெட்டரா இருக்காங்கன்னு சொல்றான். ராபர்ட் பேசல. ஒரு ஸ்டேர் விட்டு பார்க்கறான். அதிலேயே எல்லாம் தெரியுது. என்ன ஒரு பார்வை. டேஸ் போகுது. அலினா டைனர்ல இருந்து வேனிஷ் ஆகிட்டா. ராபர்ட் ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்றான். ஏதோ ராங்கா நடக்குதுன்னு தோணுது. அவனோட ஃபியர் கன்ஃபார்ம் ஆகுது. டைனர் ஓனர் சொல்றாரு, அவசியூல இருக்காளாம். அடக்கடவுளே. ராபர்ட் ஹாஸ்பிட்டல் பறந்து போறான். அங்க அவன் பார்க்குற சீன் அவனை நொறுக்கிடுச்சு. அலினாவோட பேஸ் பீட் பண்ணி ஸ்வோலன் ஆகி யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கா. அங்கே அவரு மேண்டியை மீட் பண்றாரு. அவ அலினாவோட ஃப்ரெண்ட். மேண்டி எல்லா உண்மையையும் சொல்றா. ஸ்லாவி தான் இதை பண்ணான். அவளை கண்ட்ரோல் பண்ற ஆளு. அவன் என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறான். ராபர்ட் பேசவே இல்லை. சும்மா தன்னோட கையில இருக்கிற பிசினஸ் கார்டையே பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கான். அப்போ ஒரு சாய்ஸ் எடுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராபர்ட் ஸ்லாவியோட ரெஸ்டாரண்ட்குள்ள போறான். ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ்க்குள்ள போறான். அங்க ஸ்லாவி சமஸ்மக்கா சுத்தி மசலோட இருக்கான். அந்த நிமிஷத்துல ராபர்ட் அலினாவோட ஃப்ரீடமுக்காக $9,800 தரேன்னு சொல்றான். ஐ கேன் கிவ் யூ $9,800. இந்த கை ஒரு சிங்கிள் பீஸ்க்காக $9,000 கொடுக்க போறானா? ஸ்லாவி சிரிக்கிறான். அவ அண்டர் ஏஜ் உள்ள பொண்ணு, அலைவா இருந்து வேலை செய்யறது ராபர்ட் பே பண்றதை விட ரொம்ப வேல்யூ ஆனதுன்னு சொல்றான். அப்புறம் ராபர்ட் கிட்ட அவனோட மணியை எடுத்துட்டு போக சொல்றான். ராபர்ட் போறது மாதிரி திரும்புறான், அமைதியா, சைலண்டா. ஆனா அவன் வெளியே போறதுக்கு முன்னாடி நிக்கறான். கதவை லாக் பண்றான். ஸ்லோவா அந்த ரூம் பார்க்கறான். ஒவ்வொரு மேன், ஒவ்வொரு எக்ஸிட், ஒவ்வொரு வெப்பனையும் நோட் பண்றான். அவனோட மைண்ட்ல மேத் ரொம்ப சிம்பிள். 16 செகண்ட்ஸ், அவ்வளவுதான், போதும், எல்லாரையும் முடிச்சிட்டலாம். அந்த கிளாக் ஸ்டார்ட் ஆன மொமெண்ட்ல ராபர்ட் ஆக்ஷன்ல இறங்குறாரு. கச்சிதம், கருணை இல்லாம. ரூமை கிழிச்சுக்கிட்டு ஒவ்வொரு த்ரெட்டையும் சட் சட்னு முடிச்சு கட்டுறாரு. ஒருத்தரா டவுன் ஆகுறாங்க. ஸ்லாவி மட்டும்தான் மிச்சம். ரத்தம் தெறிக்க மூச்சு வாங்க தரையில கிடக்கான். ஆனா ராபர்ட்டோட டைமிங் கொஞ்சம் கோட்டை விட்டுருச்சு. 16 செகண்ட் இல்ல, 29 செகண்ட் ஆகிடுச்சு. ஆனா அது முக்கியம் இல்ல. ஸ்லாவிய பார்த்து இதெல்லாம் நடந்திருக்கவே வேணாம்னு சொல்றாரு. வெறும் $9,800 உன்னை காப்பாத்தி இருக்கும்னு சொல்றாரு. அடக்கடவுளே. மறுநாள் ஆபீஸ்க்கு வந்த ராபர்ட்டை பார்த்து ரால்ஃபி ஒரு நியூஸ் சொல்றான். கடைசியா வெயிட் ரிக்வயர்மெண்ட் பாஸ் பண்ணிட்டானாம். எல்லா ட்ரைனிங்கும் பலன் கொடுத்துருச்சு. நாளைக்கு எக்ஸாம். இப்பதான் முதல் தடவை ரெடியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றான். ராபர்ட்டுக்கு ஒரே சந்தோஷம். அன்னிக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்து நியூஸ் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்ல பயங்கர மாசக்கர். ஸ்லாவியும் அவன் ஆட்களும் செத்து கிடக்குறாங்க. மீடியா என்ன சொல்லுதுன்னா கேங் வார் தான் காரணமாம். ஆனா ராபர்ட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ராபர்ட்டுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஸ்லாவி வெறும் பிம்பு மட்டும் இல்ல. விளாடிமிர் புஷ்கின்னு ஒரு பவர்ஃபுல் ரஷ்யன் ஃபிகர் ஓட்டுற பெரிய கிரிமினல் நெட்வொர்க்ல ஒரு பார்ட். ஐயோ, புஷ்கின் சரியான கோபக்காரருங்கோ. பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டாரு. டக்குன்னு தன்னோட ஆளுங்களிலேயே ரொம்ப பயங்கரமான ஆளான நிக்கோலாயை கூப்பிட்டு யாரு அந்த வேலையை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு இனிமே இப்படி நடக்கவே கூடாதுன்னு கராரா உத்தரவு போட்டாரு. நிக்கோலாயும் வெயிட் பண்ணல. அமெரிக்காவில் லேண்ட் ஆன உடனேயே ஸ்லாவியும் அவனோட ஆளுங்களும் காலி பண்ணப்பட்ட இடத்துக்கு நேரா போயிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே உண்மை தெரிஞ்சு போச்சு. இது ஏதோ கேங் வேலை இல்லைங்கோ. ஒரே ஒரு ஆள் தான் இதை செஞ்சிருக்கான். சரியான ப்ரொஃபஷனல், கொடூரமான ஆளு. உடனே நிக்கோலாய் ஒரு ஆர்டர் போட்டாரு. புஷ்கினோட சம்பளத்துல இருந்த 3 போலீஸ்காரங்களை வச்சு பக்கத்துல இருந்த எல்லா சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜையும் எடுக்க சொன்னாரு. அந்த கொலையாளிய கண்ணால பார்க்கணும்னு வெறி. இன்னொரு பக்கம் ராபர்ட்டுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். ரால்பி வேலையை விட்டுட்டான். எந்த வார்னிங்கும் இல்ல. அதுவும் அவனோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிற நாளே. ராபர்ட் அவனோட அம்மா ரெஸ்டாரண்ட்ல தேடி கண்டுபிடிச்சு ஏன் வேலையை விட்டேன்னு கேட்டாரு. அப்போ ரால்ஃபி நடந்ததையெல்லாம் சொன்னான். நேத்து ராத்திரி ரெஸ்டாரண்ட்ல தீப்பிடிச்சுதான், அதுக்கு ஃபால்ட்டி வயரிங் தான் காரணம்னு சொன்னாங்க. ஆனா ராபர்ட் அந்த கண்ணுல உண்மையை பார்த்தான். அவன் நம்பல.
ரால்ஃபியும் நம்பல. அந்த ரெஸ்டாரண்ட் தான் அவங்க அம்மாவுக்கு எல்லாமே. ரால்ஃபி அவளோட ஒரே பையன், அவளை இழக்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால அவங்க கூட இருக்கிறதுக்காக எக்ஸாம் வேணான்னு சொல்லிட்டான். ஐயோ, அடேங்கப்பா, தென் ட்ரீம்ஸ் விட்டு கொடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் பரவாயில்லைன்னு ராபர்ட் முடிவு பண்ணிட்டான். ஆனா ஏதோ நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. டேமேஜ் நடந்த டைமிங், போலீஸ்காரங்க சைலண்டா இருக்கிறது, இதெல்லாம் ஏதோ தப்பா படுது. ராபர்ட் அமைதியா ஜாக்கிரதையா தோண்ட ஆரம்பிச்சான். சீக்கிரமே உண்மை தெரிஞ்சு போச்சு. 2 கரப்ட் காப் சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ராஷன் ரிங் நடத்திட்டு இருந்திருக்காங்க. பிசினஸ் ஓனர்ஸ் பணம் தரமாட்டேன்னு சொன்னா அவங்க கடையை கொளுத்திடுவாங்க. ரால்ஃபி அம்மா அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தர். நோ சொல்றது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பயத்துல அவங்க அந்த ஆபீசர்ஸ்க்கு திரும்பவும் பணம் கொடுத்திருக்காங்க. அவங்க எப்படி கேட்டாங்களோ அப்படியே கையில கேஷோட அவங்க நைட்டை என்ஜாய் பண்ண ரெடியா இருந்தாங்க. ஆனா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகல. ராபர்ட் அவங்கள ஒரு பார்க்கிங் லாட்ல மடக்கிட்டான். அவன் சத்தம் போடல, அது அவனுக்கு தேவையில்லை. இன்னொரு ஸ்டோர் ஓனரை மிரட்டுனதுக்கான ஹிடன் வீடியோவை காட்டினான். அந்த நிமிஷத்துல ராபர்ட் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தான். திருடின ஒவ்வொரு டாலரையும் திருப்பி கொடுத்துட்டு உங்க ஆபரேஷனை க்ளோஸ் பண்ணுங்க, இல்லனா இந்த ஃபுட்டேஜை பப்ளிக்கா விட்டுடுவேன். அவங்க சிரிச்சாங்க. ராபர்ட்டை ஒரு த்ரெட்டா அவங்க பார்க்கல. அவனை கொன்னுட்டு பாடியை டிஸ்பியர் பண்ண திட்டம் போட்டாங்க. ஆனா ராபர்ட் சும்மா சொல்லல, பாஸ் மைனஸ் மனுஷன் ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு. கண்ணிமைக்கு ஒரு நேரத்துல 2 பேருமே மண்ணுல. அவங்க வச்சிருந்த கண்ணை புடுங்கி அவங்களையே மிரட்டிட்டாரு பாருங்க. ராபர்ட் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, பணத்தை திருப்பி கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க, இதோட முடிங்க, நாளைக்குள்ள டைம். அடுத்த நாளே அந்த ஆபீசர்ஸுங்க சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. மனசில் விருப்பம் இல்லாட்டியும் வேற வழி இல்லாம பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. மிரட்டல் எல்லாம் நின்னு போச்சு. அமைதி திரும்பினதும் நம்ம ரால்ஃபி அமைதியா அவனோட வேலையை பார்க்க போயிட்டான். ராபர்ட் என்ன பண்ணாருன்னே தெரியாம. அதை விட வேற லெவல் என்னன்னா, எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டான் பாருங்க. இப்போ அவன் அபிஷியலி அந்த ஸ்டோர் செக்யூரிட்டி டீம்ல ஒரு ஆளு. ரால்ஃபியோட ஃபர்ஸ்ட் டேஸ் வேலையே சும்மா அதகலமா இருந்துச்சு. ஒரு மத்தியானம் ஒரு மனுஷன் ஸ்டோர்க்குள்ள வந்து கண்ணை எடுத்து கேஷியரை காட்டி ரெஜிஸ்டர்ல இருக்கிற காசை கேட்டான். ராபர்ட் தவிர வேற யாருக்கும் அது தெரியல. ஏன்னா அந்த நேரம் தான் ராபர்ட் அங்க வந்துட்டு இருந்தாரு. கையில கன் இருந்தா தப்பா ஒரு மூவ் பண்ணா கூட யாரோட உயிரையாவது எடுக்க வேண்டியது வரும். அடேங்கப்பா, அவங்க வாழ்க்கையில இவ்ளோ பெரிய திருப்பமா? ராபர்ட் கூலா பணத்தை கொடுத்தாரு. ஆனா திருடனுக்கு இன்னும் வேணுமாம். கேஷியர் கையில இருந்த ரிங், அது அவங்க பரம்பரை சொத்து. அதையும் புடுங்க பாக்குறான். அவ விடவே மாட்டேங்கிறா. அப்போதான் ராபர்ட்டுக்கு கோபம் தலைக்கேறுது. ஒரு கை பாத்துடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அப்போதான் ஒரு குரூப் ஆஃப் சின்ன சில்ட்ரன் ஸ்டோருக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இப்ப ஒரு ராங் மூவ் பண்ணா கூட அவங்களுக்கு டேஞ்சர் ஆகிடும்னு ராபர்ட் புரிஞ்சுக்கிட்டாரு. கேஷியரை ரிங்க விட்டு கொடுக்க சொன்னாரு. ஆனா திருடனை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. வெளியில ராபர்ட் அவனை ஃபாலோ பண்ணி வண்டி நம்பரை மெமரைஸ் பண்ணிக்கிட்டாரு. வெயிட் பண்ணாரு. போலீஸ் வந்ததும் விஷயத்த சொல்றாரு. அந்த ஆளு ஒரு ரிப்பீட் அபண்டராம், வயலண்டான ஆளு. போன மாசம் ஒருத்தரை ஷூட் கூட பண்ணியிருக்கானாம். ராபர்ட் அவனை ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸ்டோர்ல இருந்து ஒரு ஹேமரை எடுத்துட்டு அவனை துரத்திட்டு போறாரு. நெக்ஸ்ட் டே கேஷியர் அவ ரிங்க ரெஜிஸ்டர்ல திரும்ப பார்க்கறா. அது எப்படி அங்க வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. நியர்பை ராபர்ட் அந்த ஹேமரை திரும்ப அதோட ஷெல்ஃப்ல வச்சுட்டு ஸ்டோரை ஸ்கேன் பண்ணிட்டு போறாரு. ஒண்ணுமே நடக்காத மாதிரி. சீன் மாறுது. நிகோலையும் கரப்ட் ஆஃபீஸர் பிராங்க் மாஸ்டர் சும்ரிஷ் மாப் லெப்டினன்ட் ஆஃபீஸ்க்கு அரைவ் ஆகுறாங்க. பிராங்க் அந்தரிஷ்காரனுகளை விசாரிச்சுட்டு இருந்தான் பாரு. ஸ்லவிய சாகடிச்சதுல அவனுங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உறுதியா நம்பினான். ஆனா நிக்கோலாய்க்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவனுக்கு பதில் வேணும். ரத்தம் தெரிக்கிற மாதிரி பழி வாங்கணும். சீக்கிரமே அந்தரிஷ் கும்பலோட என்ஃபோர்சர் லிட்டில் ஜான் லூனிய மீட் பண்ணாங்க. அந்த மீட்டிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா சண்டை வந்துடுச்சு. லிட்டில் ஜான் தன்னோட வெறுப்பை அப்படியே கொட்டிட்டான். ரஷ்யன்ஸ் மேல அவ்வளோ காண்டு அவனுக்கு. அவங்கள ரொம்ப அலட்சியமாவும் திமிர் பிடிச்சவங்களாவும் பார்த்தான். நிக்கோலாய் அசரவே இல்ல. அந்த சிட்டியில யார் அவங்கள ஆப்ரேட் பண்ண விட்டாங்கன்னு ஞாபகப்படுத்தினான். புஷ்கின் எல்லா துரோகத்தையும் சகிச்சுக்கிட்டான். ஸ்கிம்மிங் ப்ராஃபிட்ஸ் இன்டர்ல ஒளிச்சு வச்சது ஏன் ஸ்னிச்சிங் பத்தி கூட கேள்விப்பட்டான். ஆனா அந்த பொறுமைக்கு இன்னைக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. ஒரு வார்னிங் இல்லாம நிக்கோலாய் லிட்டில் ஜான் மேல பாய்ஞ்சான். பிராங்க் ஆர்டர் ஃபாலோ பண்ணி மீதி இருந்தரிஷ் குரூவையும் காலி பண்ணிட்டான். ஆனா நிக்கோலாய் நிக்கவே இல்ல. லிட்டில் ஜான் செத்து போற எட்ஜ் வரைக்கும் அடின்னு அடிச்சான். பிராங்க் பயந்து நடுங்கி போய் அப்படியே நின்னுட்டான். ஒரு காப்பா
அவனுக்கு இதோட விளைவு நல்லாவே தெரியும். பாடிஸ் ஒன்னுக்கு மேல ஒன்னு விழுந்தா பிரச்சனைதான். ஆனா நிக்கோலாய் அத பத்திலாம் கவலைப்படல. இது ஓவர்கில் இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பயங்கரமான வார்னிங், ஒரு மெசேஜ். ரத்தத்துல எழுதி வச்சிருக்காங்க. நிக்கோலாய் அடுத்து யாரை பார்க்கறாருன்னா ஸ்லாவியோட முன்னாள் ஒர்க்கர் ஆனா அலினாவோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டான மேண்டிகிட்ட போறாரு. அலினா ஸ்லாவ் செத்ததுல இருந்து காணாம போனதால ஒரு லீடா அவளை நிக்கோலாய் பார்க்கறாரு. மேண்டியை எதிர்கொண்டு அலினா பத்தியோ இல்ல அவ எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேக்குறாரு. பயந்து போன மேண்டி பொய் சொல்றா. அவங்க 2 பேருக்கும் அவ்வளவா தெரியாதுன்னு சொல்றா. ஆனா நிக்கோலாய் கிட்ட ஏற்கனவே ட்ரூத் இருக்குது. மத்தவங்க அவன்கிட்ட மேண்டியும் அலினாவும் பிரிக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பொய் சொன்னா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. கிளீனா பேச அவளுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு. வழி இல்லாம மேண்டி உடைஞ்சு போறா. ராபர்ட் எலினாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்ததையும் ஸ்லாவ் தான் அவளை அடிச்சான்னு சொன்னதையும் நிக்கோலாய் கிட்ட சொல்றா. நிக்கோலாய் தேடிட்டு இருந்த டீட்டெயில் இதுதான். ஆனா அந்த பொய் அவளுக்கு பெரிய காஸ்ட் ஆச்சு. வார்னிங்கே இல்லாம அவளை நெரிச்சு கொன்னுட்டாரு. தயவு தாட்சண்யமே இல்ல. ப்ளீஸ் 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 கான்ஃபரன்ஸ்டியா. இப்போ ஒரு நேம் மைண்ட்ல இருக்க நிக்கோலாய் போயிட்டான். ராபர்ட்டோட அபார்ட்மெண்ட் நேரா போனாரு. அங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி போஸ் கொடுத்து 5 ரஷ்யன் நேஷனல்ஸ் மர்டர் விசாரிக்கிறேன்னு சொன்னாரு. ராபர்ட் அந்த ரெஸ்டாரண்ட்ல போனதா பார்த்ததா சொன்னாரு. ராபர்ட் அமைதியா இருந்தாரு. ஒரு ஃப்ரெண்ட் மீட் பண்ண போனேன்னு சாட்சி சொன்னாரு. ஆனா 2 பேருக்குமே அது பொய்ன்னு தெரிஞ்சுது. கன்வர்சேஷன் ரொம்ப ஷார்ட்டா, டென்ஸா, வார்த்தைக்கு வார்த்தை த்ரெட்டா இருந்துச்சு. நிக்கோலாய்க்கு அப்பதான் நல்லா உறுதியா தெரிஞ்சுது ராபர்ட் சம்மந்தப்பட்டிருக்கான்னு. ராபர்ட்டுக்கு புரிஞ்சுது இதோட அர்த்தம் என்னன்னு. அவனோட குவாய்ட் லைஃப் முடிஞ்சுது. ஒரு ஸ்டார்ம் வரப்போகுது. அடுத்தடுத்த நாள்ல 2 பக்கமும் வார் ப்ரிப்பேர் ஆனாங்க. ராபர்ட் அமைதியா டூல்ஸ், வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து ரஷ்யன் கேங் எதிர்கொள்ள ரெடி ஆனாரு. நிக்கோலாய் ராபர்ட்டோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவனை எலிமினேட் பண்றதுக்கான பிளான் போட்டாரு. மோமெண்ட் வந்ததும் நிக்கோலாய் ஒருத்தனை ராபர்ட்டோட ஃபேவரட் டைனரில் அனுப்பி ரெகுலர் கஸ்டமர் மாதிரி நடிக்க வச்சாரு. நிக்கோலாயும் அவனோட க்ரூவும் கார்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ராபர்ட் அந்த ஆக்ட் கண்டுபிடிச்சிட்டான். அவன் வெப்பன் பார்த்தான், டென்ஷன் உணர்ந்தான், டக்குன்னு ஆக்ஷன் எடுத்துட்டான். அந்த மேன் ரொம்ப க்ளோஸா வந்துட்டான். ராபர்ட் டக்குன்னு டிசாம் பண்ணி அவனை கீழே தள்ளிவிட்டான். அடேங்கப்பா! அவன் ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே ராபர்ட் பவரை கட் பண்ணிட்டான். அப்படியே அந்த டைனர் இருட்டுல மூழ்கிடுச்சு. ஒரே குழப்பம். வெடிக்கும் தலை ராபர்ட் அசால்ட்டா நைட்ல வெளியே வந்து தெருவை கடந்து கேமராவை கையில வச்சுக்கிட்டு நின்னான் பாருங்க. நிக்கோலாயோட ஆளுங்க கார்ல உட்கார்ந்து இருந்தப்ப அவன் அப்படியே கிளிக் கிளிக்னு போட்டோ எடுத்தான் பாருங்க. ஃபிளாஷ் அடிக்கும் கேமரா, அவ்வளவுதான். அவனுங்கள சூடு சொரணை இல்லாம பொங்கிட்டாங்க. வளைச்சு பிடிக்க வந்தாங்க. ஆனா அதுதான் அவங்க பண்ணின பெரிய மிஸ்டேக். ராபர்ட் ஒருத்தனை பிக் பண்ணி எடுத்தான் பாருங்க. ஒருத்தன் மேல பாய்ஞ்சு போனை புடுங்கிட்டு அவன் மெயின் அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்க ஒரு பேக்கப் ஹைட் அவுட்ல டக்குன்னு மறைஞ்சிட்டான். சன்கலாஸ் அணிந்த சிரித்த முகம். அங்க ராபர்ட்டோட வீட்டுல நிக்கோலாயும் அவனோட க்ரூவும் நுழைஞ்சு ராபர்ட்டை பிடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா ராபர்ட் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் அபார்ட்மெண்ட் முழுக்க ஹிடன் கேமரா, மைக்ரோஃபோன் எல்லாம் வச்சிருந்தான். அவனுங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் ராபர்ட் அதை அப்படியே பார்த்துட்டான். கேட்டியா கண் மீ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிக்கோலாய் டீம் ஒரு பிரேக் த்ரூ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஏன்னா ராபர்ட் ஓடி போக போறான் அப்படிங்கிற மாதிரி பிளேன் டிக்கெட், பேப்பர் ஒர்க் எல்லாம் இருந்தது. ஆனா நிக்கோலாய் நம்பல. இந்த ஆளு ஓட மாட்டான். ராபர்ட் பக்கத்துல எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நிக்கோலாய் கண்டுபிடிச்சிட்டான். ஆண் துப்பறியும் நிபுணர். சாலிட் லீடே இல்லாம நிக்கோலாய் சர்ச்சை கால் ஆஃப் பண்ணிட்டான். அவனும் அவன் ஆளுங்களும் ரீக்ரூப் பண்ணவும் நெக்ஸ்ட் மூவை பிளான் பண்ணவும் பின்வாங்கினாங்க. அதே நேரம் ராபர்ட்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவன் ஃபேஸ் பண்றது லோக்கல் கிரிமினல்ஸை விட ரொம்ப டேஞ்சரான விஷயமாச்சே. டக்குன்னு அவனோட பழைய அல்லைய சுசான் பாமரை கூப்பிட்டான். யார் அவ? ஃபார்மர் டிஐஏ கொலீக். ஆன்சர்ஸ் வேணுமாம். அவ சொன்னதை கேளுங்க, எல்லாமே மாறிப்போச்சு. ஸ்லாவி வெறும் லோ லெவல் பிம்பா இல்லையாம். அவன் ஒரு மேசிவ் கிரிமினல் எம்பையரோட கீ பிளேயராம். யாரு ரன் பண்றது? விளாடிமிர் புஷ்கின், ஒரு பவர்ஃபுல் ரஷ்யன் ஆலிகார்க். ஆர்கனைஸ்டு கிரைம்ல டீப் டைஸ் இருக்காம். புஷ்கின் ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்றானாம். ஃபியூல் ஸ்மக்லிங்கா, வெப்பன்ஸா, டிராஃபிக்கிங்கா, கோஸ்ட் டு கோஸ்ட் வரைக்கும் எல்லாமே அவன்தான். ஸ்லாவோட க்ரூ ஈஸ்ட் கோஸ்ட் ஆபரேஷனாம். அதனால தான் புஷ்கின் நிக்கோலாய் மாதிரி ஒருத்தனை அனுப்பியிருக்கான். சுசான் நிக்கோலாயின் கோவோட பேக்ரவுண்டை கன்ஃபார்ம் பண்ணா. எக்ஸ் சோவியத் இன்டெலிஜென்ஸா ஸ்பெச்சனாஸ்ல ட்ரெயின் ஆனவனாம். இப்போ புஷ்கினோட டாப் என்ஃபோர்ஸராம். ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப மெஸ்ஸியானா நிக்கோலாய் தான் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கிளீன் அப் பண்ண வருவானாம்.
சுசான் ஒரு சில்லிங்கான அப்டேட்டும் கொடுத்தா. புஷ்கினோட கரப்ட் ஆபீசர்ஸ் 2 பேர் ஆல்ரெடி செத்துட்டாங்க. என்ன கொடுமட்டா சாமி, நிச்சயமா நிக்கோலாய் கொன்னுட்டாரு. 3வது ஆள் பிராங்க் மாஸ்டர்ஸ் சுத்தமா காணாம போயிட்டாரு. சூசன் ராபர்ட்டை எச்சரிச்சா, இந்த மனுஷன் சாதாரணமான ஆபத்தான ஆள் இல்ல, ரொம்ப கொடூரமானவன். ராபர்ட்டுக்கு நெருக்கமானவங்க எல்லாருமே இனி டார்கெட் தான். சூசனோட வீட்ல தங்கி இருந்தப்போ ராபர்ட் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயத்த சொன்னாரு. பேசிக்கிட்டு இருந்தப்போ உண்மை வெளியே வந்துச்சு. ராபர்ட் ஒரு காலத்துல தன்னோட பழைய வாழ்க்கையை விட்டுட்டு போகணும்னு தன்னோட டெத்தா ஃபேக் பண்ணிக்கிட்டாரு. சூசனம் அவங்க ஹஸ்பண்டும் இதுல சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் உயிரோட இருக்கத நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு ராபர்ட் ஒரு ஃப்ரெண்ட மட்டும் இல்ல, ஃபேமிலி மாதிரி. ஆனா ராபர்ட் தனக்கு என்ன வேணுமோ அதை முடிச்சே ஆகணும், அதுக்காக மறுபடியும் தான் யாருன்னு நிரூபிக்கணும்னு நினைச்சாரு. சூசன் சேகரிச்ச இன்டெலிஜென்ஸ் வச்சு அவசரமா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவரோட முதல் மிஷன் பிராங்க் மாஸ்டர்ஸ் முடிச்சு கட்டுறது, அதாவது கரப்ட் ஆபீசர்ல கடைசியா உயிரோட இருக்கிறவன. அன்னிக்கு ராத்திரி ராபர்ட் பிராங்கோட கராஜில் புகுந்துட்டாரு. எக்ஸாஸ்ட் பைப்ல இருந்து ஒரு ஹோஸை எடுத்து காரோட உள்ள போட்டுட்டு அலாம செட் பண்ணிட்டாரு. பிராங்க் என்னன்னு பார்க்க வெளியே வந்ததும் ராபர்ட் வேகமா அட்டாக் பண்ணாரு, குறிப்பா அடிச்சாரு. அவரை மடக்கி பிடிச்சு ஹேண்ட்கஃப் போட்டு ஸ்டியரிங் வீல்ல லாக் பண்ணிட்டாரு. அப்புறம்தான் ராபர்ட்டோட டிமாண்ட் வந்துச்சு. எல்லாத்தையும் தூள் தூளா நொறுக்க போறான். புஷ்கினோட மொத்த நெட்வொர்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பின்னமா ஆக்க போறானாம். பிராங்க் முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்னு, வாய் திறந்து உண்மையை சொல்லி உயிரோட இருக்கிறது, இல்லன்னா மூடிட்டு மூச்சு திணறி சாகிறது. கராஜுக்குள்ள விஷவாயுவை நிரப்பி ராபர்ட் எந்த சந்தேகத்துக்கும் இடம் வைக்காம முடிச்சிட்டான். கடிகாரம் டிக் டிக்னு அடிக்குது, நேரம் போய்கிட்டே இருக்கு. பிராங்க் தயங்குனான், ஆனா பயம் ஜெயிச்சிடுச்சு. புஷ்கினோட மன்யாண்ட்ரிங் ஹீப்ல ஒன்னுக்கு ராபர்ட்டை கூட்டிட்டு போக ஒத்துக்கிட்டான். வேர்ஹவுஸ் காவலாளிகள் ராபர்ட்டை பிராங்கோட கனெக்ஷன்னு நினைச்சு ஒரு கேள்வியும் இல்லாம உள்ள விட்டாங்க. உள்ளே போனதும் தான் கேம் வேற மாதிரி மாறுச்சு. வேர்ஹவுஸ் மேனேஜர் ஆண்ட்ரே ஏதோ தப்பா பட்டுச்சு. ராபர்ட் உள்ள வந்தவுடனே அவனோட உள்ளுணர்வு எச்சரிச்சிருச்சு. அதுவும் இந்த 2 பேரும் எல்லாரையும் வெளியே போக சொல்லும்போது ஆண்ட்ரே பயங்கர சந்தேகம் வந்துச்சு. பிராங்க் புஷ்கின் தான் ஆர்டர் போட்டாரு, போலீஸ் ஆபரேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னான். ஆனா ஆண்ட்ரே ஏமாறல. கடுப்பான ஆண்ட்ரே கென் எடுத்துட்டான். ஆனா அவனுக்கு அதை யூஸ் பண்ண சான்ஸே கிடைக்கல. கண்ணிமைக்குற நேரத்துக்குள்ள ராபர்ட் அவனை டிசாம் பண்ணி மொத்த சேனியும் மாத்திட்டான். ஆண்ட்ரேவோட கிரியூ விசுவாசமா இருந்தாங்க, ஆனா அவனுக்காக சாகிற அளவுக்கு இல்ல. ராபர்ட் சிம்பிளா ஒரு ஆர்டர் போட்டான். எல்லாரும் அவங்க வெப்பன்ஸை கீழே போட்டாங்க. யாரும் திருப்பி அட்டாக் பண்ணல. அவன் எல்லாருடைய கைகளையும் கட்டி போட்டான். அடேங்கப்பா, அந்த ஆளுங்களை ஒரு சைடு ரூம்ல போட்டு பூட்டிட்டாரா? வேற லெவல். அவங்க கிட்ட கன்ஸ் எல்லாம் கீழே போட சொல்லிட்டு தரையில கைய பின்னாடி கட்டி போட்டு படுக்க சொன்னா அப்படியே செய்வாங்க தானே? செமத்தியா வேலை நடந்திருக்கு. அப்புறம் ராபர்ட் தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரா? ஆஹா, அந்த வேர்ஹவுஸ்ல இருந்த காசு எல்லாத்தையும் ஒர்க்கர்ஸுக்கு கொடுத்தாராம். அதுவும் யாரு? அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாத இம்மிக்ரன்ட்ஸ். அடப்பாவிகளா அவங்கள யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டாங்களாமே. ராபர்ட் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாராம். பிசினஸ் முடிஞ்சது, இனி இங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாராம். அடேங்கப்பா. இதனிடையே ராபர்ட் பிராங்க்கு கடைசி சான்ஸ் கொடுத்தாரு. ஓடாத பொறுப்பை ஏத்துக்கன்னு கெஞ்சினாராம். ஒரு ரியல் காப் மாதிரி நடந்துக்க சொன்னாராம். ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணி பிராங்க் ஒத்துக்கிட்டாராம். போலீஸுக்கு கால் பண்ணி அவங்க லொகேஷனை கொடுத்துட்டாராம். போலீஸ் வந்து பிராங்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ஆண்ட்ரேவும் அவனோட ஆட்களும் ராபர்ட் கட்டி போட்ட இடத்துலயே மாட்டிக்கிட்டாங்களாம். கொடுமையே. அந்த வேர்ஹவுஸ்ல காசு மூட்டை மூட்டையா கிடந்துச்சாம். ஒரு நோட்டுல ராபர்ட் கையால ஒரு மெசேஜ் எழுதி வச்சிருந்தாராம். ஃபாலோ தி மணின்னு. அடேங்கப்பா. ராபர்ட் அதோட நிக்கலையாம். அடுத்து அவர் பண்ணது இருக்கே ரொம்ப போல்டான மூவ். நிக்கோலாய நேருக்கு நேரா ஒரு பப்ளிக் ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறான். புஷ்கினை துரத்தாதேன்னு சொல்லு, இல்லன்னா உன் எம்பையரை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சிடுவேன்னு வார்னிங் கொடுக்கறான். ஆனா நிக்கோலாய் அசரவே இல்ல. நீ சாகுற வரைக்கும் உன்னை துரத்து வேண்டான்னு கத்துறான். வாயில் சின்னங்களுடன் கோபமான முகம், வாயில் சின்னங்களுடன் கோபமான முகம், வாயில் சின்னங்களுடன் கோபமான முகம். பேச்சு ஒரு வழியும் போகாததால ராபர்ட் கிளம்புறான். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு குண்டை தூக்கி போடுறான். நிக்கோலாயோட கடந்த காலத்தை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றான். அவனோட வளர்ப்பு அப்பாவையும் அம்மாவையும் அவன் கொன்னதை பத்தி சொல்றான்.
பயத்தில் அலறும் முகம், பயத்தில் அலறும் முகம், பயத்தில் அலறும் முகம். அப்புறம் ராபர்ட் தன்னோட அபார்ட்மெண்ட் வந்து பிராங்க் கொடுத்த இன்டெல் எல்லாம் பார்க்கறான். புஷ்கின் அமெரிக்காவில் செஞ்ச எல்லா இல்லீகல் வேலையும் இருக்குது. ராபர்ட் எல்லாத்தையும் நம்பகமான FBI கான்டாக்ட் அனுப்புறான். மறுபடியும் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. 2 ஆயில் டேங்கர் ஓட கோஆர்டினேட்ஸ் புஷ்கினோட ஆயில் டேங்கர். அதுதான் அவனோட அடுத்த டார்கெட். வெடித்தல் வெடித்தல் வெடித்தல். ராபர்ட் நிக்கோலாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறான். புஷ்கினோட ஆயில் டேங்கர் அட்டாக் பண்றான். 2 டேங்கரும் வெடிச்சு சிதறுது. பெரிய அடி, வெடிக்கும் தலை, வெடிக்கும் தலை, வெடிக்கும் தலை. வருவாய்க்கான ஒரு புது ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவென்யூ. புஷ்கினோட சாம்ராஜ்யத்தையே அதிர வச்ச ஒரு வெடி. புஷ்கின் டென்ஷன் ஆகி நிக்கோலாய பார்த்து இந்த தொல்லைய ஒழிச்சுக்கட்டு, இல்லாட்டி நாட்டை விட்டே போயிடுன்னு கத்துனான் பாருங்க. ப்ரெஷர் தாங்க முடியாம நிக்கோலாய் என்ன பண்ணாருன்னா தன்னோட ஆட்களை ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டோருக்கு அனுப்பி ராபர்ட்டோட கூட வேலை செய்கிறவங்களை பிணை கைதிகளா பிடிச்சு வச்சாரு. அடேங்கப்பா. அப்புறம் ராபர்ட்டுக்கு ஃபோன் போட்டு, உனக்கு 30 நிமிஷம் டைம், நீ வரலைன்னா அந்த கடையில் இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. ஆனா ராபர்ட் என்ன பண்ணாரு தெரியுமா? மீட்டிங்கு போகாம நேரா கடைக்கு போனாரு. மின்னல் வேகத்துல நிக்கோலாயோட ஆளுங்க 2 பேரை ஒரே போடுல முடிச்சிட்டாரு. எப்படின்னு கேளுங்க. ஒருத்தனை ஸ்டோரோட PA சிஸ்டம் யூஸ் பண்ணி செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கு வர வச்சிட்டாரு. இன்னொருத்தனுக்கு ரால்ஃபியை தூண்டில் மாதிரி போட்டு காட்டி மடக்கி பிடிச்சிட்டாரு. சரியான நேரம் பார்த்து ராபர்ட் நிழல்ல இருந்து பாய்ஞ்சி அட்டாக் பண்ணிட்டாரு. பிணை கைதிகளை எல்லாரையும் பத்திரமா வெளியில அனுப்பி வச்சாங்க. ஆனா நம்ம ரால்ஃபி இருக்கானே, அவன் மட்டும் திரும்பி வந்து ராபர்ட் ஆரம்பிச்ச வேலையை முடிக்க ஹெல்ப் பண்ணலாம்னு வந்துட்டானுங்க. அதே நேரத்துல நிக்கோலாய் புரிஞ்சு போச்சு அந்த மீட்டிங் ஒரு டிராப்னு. அவனும் அவனோட ஆளுங்களும் கடையை நோக்கி மின்னல் வேகத்துல பறந்தாங்க. ஆனா பாருங்க, ராபர்ட் ஏற்கனவே அந்த பில்டிங்கை ஒரு டிராப்பா மாத்தி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நிக்கோலாய் ஆளுங்களோட முதல் ஆளு டமார்னு செத்தான் பாருங்க. ஒரு ஒயர் டிராப்ல மாட்டி கழுத்தை நெரிச்சு அப்படியே தூக்கிட்டாங்களே. 2வது ஆளு அடுத்த செகண்டே காலி. தன்னோட பார்ட்னர் செத்து தொங்குறத பார்த்து ஷாக் ஆகி அப்படியே உறைஞ்சு போயிட்டான் பாருங்க. அவ்வளவுதான், ராபர்ட் நிழல்ல இருந்து வந்து அவனை முடிச்சிட்டான். 3வது ஆளுக்கு ரொம்ப கொடுமை நடந்துச்சு. ராபர்ட் ஒரு ட்ரில்லை எடுத்து மண்டைய ஓட்டை போட்டு சாவடிச்சிட்டானே. 4வது ஆளு கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்கோ. அவன் திருப்பி அடிச்சான் பாருங்க. ராபர்ட் பின்னாடி இருந்து தாக்க ட்ரை பண்ணான். ஆனா அந்த ஆளு ரொம்ப பலசாலி. காயம் பட்டு ரத்தம் வடிஞ்சும் ராபர்ட்டை கீழே தள்ளி சரமாரியா குத்துன்னு குத்திட்டானே. அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா ராபர்ட் கத்தி எடுத்து குத்திட்டான் பாருங்க. ஆ ஆ திகிலா இருக்குதே கேளுங்க. ராபர்ட் எப்படியோ தப்பிச்சிட்டாருப்பா. ஆனா அந்த பயங்கரமான ஃபைட்ல ராபர்ட் பயங்கரமா டவுன் ஆயிட்டாரு. மூச்சே வாங்க முடியாம தரையில சுருண்டு விழுந்துட்டாரு. அப்போதான் ரால்பி வந்தாரு. ராபர்ட்டை பிடிச்சி வேக வேகமா சேஃப்டி ரூமுக்கு கூட்டிட்டு போக பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள இன்னொரு கன்மேன் வந்து சரமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. வேற வழியே இல்லாம 2 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ராபர்ட் உடனே ஒரு பிளான் போட்டாரு. எப்படியாவது ரால்ஃபி பிரேக்கர் பாக்ஸ் ரீச் பண்ணணும், அதுதான் முக்கியமாம். 2 பேரும் பிரிஞ்சு ஓடுறாங்க. ரால்பி வேகமா ஓடி பாக்ஸை ரீச் பண்ணி பவரை திருப்பி ஆன் பண்ணிட்டாரு. லைட் எரிய ஆரம்பிச்சதும் ராபர்ட் வச்சிருந்த ட்ராப் ஒன்று வெடிச்சு சிதறுது. நிக்கோலாயோட ஆளுங்க ஒருத்தன் அவ்வளோதான் சம்பவ இடத்திலேயே காலி. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல ஸ்டோரியே அதிருது. ஆனா செக்யூரிட்டி சிஸ்டம் லாக் ஆகி ரால்பி உள்ள மாட்டிக்கிட்டான். நிக்கோலாய்க்கு அந்த சத்தம் கேட்டு யாரோ பக்கத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. மின்னல் வேகத்துல பிரேக்கர் ரூம் ஓடுறான். இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஷாட். ராபர்ட் நெயில்கன்ல நிக்கோலாயோட முதுகுல குறி வச்சு சுட்டுட்டாரு. ராபர்ட் நிறுத்தவே இல்லை, விடாம சுட்டுக்கிட்டே இருக்கான். நிக்கோலாயால முடியவே இல்லை. கடைசியா கழுத்துல ஒரு கிளீன் ஷாட். அவ்வளோதான், நிக்கோலாய் முடிஞ்சு போனாரு. செம்மையா இருக்கே. ராபர்ட் போயிட்டான் பாருங்க அந்த பாடியை அப்படியே விட்டுட்டு. ராஃபி அப்படியே உறைஞ்சு போயிட்டான். ராபர்ட்டை அப்படி ஒரு ரூத்லெஸ் டெட்லி யானை ஆளா அவன் பார்த்ததே இல்லை. ஆனா ராபர்ட்டோட மிஷன் முடியல மக்களே. 3 நாளுக்கு அப்புறம் புஷ்கினோட பயங்கரமான ஹெவிலி கார்டட் மேன்ஷன்ல புகுந்துட்டான். ஒன்னா எல்லா கார்ட்ஸையும் காலி பண்ணிட்டான். அவ்வளோ துல்லியமா கண்ணுக்கு தெரியாம. ஹால்ஸ்ல ஒரு நிழல் மாதிரி போயிட்டே இருந்தான். கடைசியில் அந்த டார்கெட் புஷ்கினோட பெட்ரூம் போயிட்டான். அதோட கனெக்ட் ஆகி ஒரு பிரைவேட் பாத்ரூம் இருந்தது. அங்க புஷ்கின் ஷவர் எடுத்துட்டு இருந்தான். திடீர்னு லைட் கட். புஷ்கின் அப்படியே உறைஞ்சிட்டான். அப்போ ராபர்ட் இருட்டுல அமைதியா நின்னுட்டு இருந்ததை பார்த்தான்.
பயத்துல நடுங்கிட்டான். ராபர்ட் அவனை கொல்ல வந்திருக்கேன்னு சொன்னான். ஆனா புஷ்கின் ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள ராபர்ட் நிழல்ல மறைஞ்சிட்டான். கொஞ்ச நேரம் புஷ்கினுக்கு உயிர் பிழைச்ச மாதிரி இருந்துச்சு. அவன் லைட் ஸ்விட்ச் செய்யும் சிங்க் பக்கத்துல இருந்த பிஸ்டலையும் எடுக்க போனான். ஆனா தரையில இருக்கிற ஈரத்துல ஒரு லைவ் வயர் கிடக்கிறதே தெரியல. சிங்க்ல இருந்து தண்ணி தரையில விழுந்து அந்த எக்ஸ்போஸ் வயர்ல பட்டிருச்சு. ஒரே நொடியில எலக்ட்ரிசிட்டி ஆவ்.